ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஜோ கான்வர்ஸோட நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட சீசன் 1 நெட்ஃப்ளிக்ஸில் 7 எபிசோட ரீசெண்டாக வெளியாக இருக்கு. என்ன இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் இருக்கு, தமிழில் இல்லை. இந்த 7 எபிசோடுக்குள்ள முதலும் கடைசி எபிசோடுக்குள்ள அவரே எழுதி இயக்கியிருக்காரு. 3, 4, 5 எபிசோடுக்குள்ள அவரோட எழுத்து மட்டும்தான், மீதி இருக்கிறது அவர் மேற்பார்வையில் இன்னொருத்தர் எழுதி இயக்கியிருக்காரு. ஆரம்பத்தில் எதுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரியும், அதே சமயம் கதை ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கு. ஆனால் கடைசி எபிசோட்ல எல்லாத்தையும் பிரில்லியண்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுல ஜோ அன்வர் ரசிகருங்க எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா அன்வரோட முந்தைய படங்கள் அளவு பயங்கரத்தையும் கொடூரத்தையும் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அப்பப்போ எட்டி பார்க்கும். அது கொஞ்சமாவும் ரொம்ப இடைவெளி விட்டும் இருக்கு. கொஞ்சம் ஆராய்ஞ்சா இதுல வர பெரும்பாலான கதைங்க விரக்தியை தான் நிலைநிறுத்துது. இந்த சீரிஸ் ஓல்ட் ஹவுஸ்ன்ற தலைப்பு இருக்க நீளமான எபிசோட்ல இருந்து தொடங்குது. இருக்கிற 7ல இதுதான் பயமுறுத்துற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுல ஒரு வசதி குறைவா இருக்க டாக்ஸி டிரைவர் தன்னோட வயசான அம்மாவை ஒரு பணக்கார ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்ததுக்காக அடுத்த நாளே வருத்தப்படுறான். அவங்க செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போதே அவனுக்கு சிவப்பு பல்பு எரிஞ்சிருக்கணும். ஆனா அதுக்காக அவன் அவ்வளோ பெரிய விலையா கொடுக்கணும். இது அவனுக்கு உரைக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த கதை எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சரியா தெரியலனாலும் ஜோ கான்வரோட சாத்தான் ஸ்லேவ்ஸ் படத்தோட ரசிகருங்க இந்த பிரீமியர்ல திருப்தி அடைஞ்சுக்கணும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் பெருசா இல்லைனாலும் பயங்கரமான கனவுகளுக்கான இந்த சீரிஸோட ஃபோக்கஸ் சரியான ட்ராக்ல போறதுக்காக. இதுக்கு அடுத்து வர கதைகள்லாம் பகல் கனவுல சார்ந்து இருக்கும். இருந்தாலும் இந்த எபிசோடுக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். 2வது எபிசோட டைட்டில் அனாதை. ஒரு ஏழை குடும்பம் அவங்களோட நிலைமையை மாத்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்க அனாதை குழந்தைய தத்தெடுக்குது. அந்த குழந்தை அவங்கள பெரும் பணக்காரர்களை 6 நாள்ல மாத்த போகுது. ஆனா 7வது நாள் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. இது தெரிஞ்சும் அடாப்ட் பண்றாங்க. இது பேராசையும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்க இடைவெளியை பார்க்குது. அதே சமயம் புதுசா எதிர்காலத்தை மாத்த விரும்புற கதாபாத்திரங்களோட சுவாரஸ்யமான நோக்கத்தையும் காட்டுது. 3வது கவிதைகளும் வழிகளும் இருக்கிறதுல இதுதான் சரியான எபிசோடு. இந்த த்ரில்லிங்கான கதையில அடுத்தடுத்த ட்விஸ்ட்டை கொடுத்து திக்குமுக்காட செய்திருக்காங்க. இங்கே ஒரு விரக்தியோட இருக்கிற எழுத்தாளர் தன்னோட புது நாவல்ல வர மெயின் கேரக்டருக்கு ஏற்படுற அதே காயங்க இவருக்கும் ஏற்படுது. அவரோட ஆன்மாவையும் கடந்த காலத்தையும் ஆழமா தோண்டும் போதுதான் இதுக்கான காரணம் வேற மாதிரி பயமுறுத்துது. இதுல திரும்பவும் இந்தோனேஷியாவோட அரசியலும் பொருளாதார பின்னணியும் கலந்து வருது. அடுத்து வர என்கவுண்டர் நல்லா போயிட்டு இருக்க பேச ஸ்லோ ஆகிடுது. இது ஒரு மீனவ கிராமத்துல தனியா இருக்க ஒருத்தன் கிட்ட தேவதையோட போட்டோ இருக்கிறதுன்னு தெரிஞ்சு அதோட உரிமைக்காக போராடுறாங்க. இதுல பரபரப்பை குறைச்சிட்டு சஸ்பென்ஸை ஸ்லோவா பில்டப் பண்றாங்க. நீங்க இதை பார்க்கும்போது ஒன்னு கவனிப்பீங்க. அது ஒவ்வொரு எபிசோடுக்கு முன்னாடியும் வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஜகார்த்தாவில் தான் எல்லா கதையும் நடக்கும். இது எல்லாமே இந்தோனேஷியாவில் நடந்த அரசியல் கொந்தளிப்போட நீண்ட வரலாற்று பின்னணியில தான் கதை அமைஞ்சிருக்கும். அடுத்து எல்லா கதைகளுமே யதார்த்தத்திலிருந்து தப்பிக்கிற தன்மையிலே இருக்கும். 5வது எபிசோட் தி அதர் சைட். மனசு என்னவோ செய்யும். 90ஸ்ல ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையில ஒரு ஜோடியும் அவர்களோட மகனும் வறுமையில போராடுறதையும் குறிக்கிறது. அவர் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு உண்மையிலே அதுல தொலைஞ்சு போறாரு. எதிர்பார்த்தபடி அந்த நினைவூட்டல் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துது. அடுத்தது ஹிப்னாட்டிக்ஸ். இதுல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் மத்தவங்களை எப்படி ஹிப்னாட்டிக்ஸ் பண்றதுன்னு கத்துக்கிறான். ஆனா சீக்கிரமாவே அவன் பண்ண வேலைகளுக்கு எதிர் விளைவுகளை எதிர்கொள்றான். இந்த கதை ஃபைனல் எபிசோடுக்கு நல்ல செட் பண்ணி கொடுத்திருக்கு. கடைசியா பிஓ பாக்ஸ் காணாமல் போன தன்னோட சகோதரி தேடி அலையிற ஒரு வைர மதிப்பீட்டாளரை பின்தொடருது. அவரோட திகிலூட்டுற கண்டுபிடிப்புங்க முந்தின 6 எபிசோட் கதைகளையும் ஒன்னா சேர்க்குது. ஜோ அன்வரோட நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸ்ல சமூக உணர்வும் அரசியல் மனப்பான்மையும் சீரிஸ் முழுவதும் கலந்திருந்தாலும் எங்கேயுமே அதோட மைய கருத்துல இருந்து தடம் மாறல. ஒவ்வொரு எபிசோடையும் தனித்தனியாகவும் பார்க்கலாம். ஆடியன்ஸ் இன்னும் எதையும் பார்க்கல, இனிமேல் தான் சம்பவமே இருக்குன்னு சொல்ற மாதிரி கடைசி எபிசோட்ல ஒரு சரியான உச்சத்துக்கு போய் அடுத்த சீசனுக்காக நம்மள காத்திருக்க வைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.